Hello students, now we are going to see 10th Maths Relations and Functions Part 16. Last video என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் 1 to 8 கொஸ்டின்ஸ் உள்ளதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். Now I am going to explain exercise 1.6 9th question. Let A is equal to 1, 2, 3, 4 and B is equal to 4, 8, 9, 10. A function f from A to B given by f is equal to set of all ordered pairs 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a என்ன function அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A வந்து many to one function, ஆப்ஷன் B வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஆப்ஷன் C வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் D வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் A கொடுத்துருக்காங்க, செட் B கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B கொடுத்துருக்காங்க, F வந்து ஆர்டர் பேர்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அது எப்படின்றது சொல்யூஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்யூஷன் செட் A வந்து 1, 2, 3, 4, செட் B வந்து 4, 8, 9, 10. இப்போ A செட்டை வந்து ஒரு இதில் பாக்ஸில் எடுத்துக்கிறோம், B செட்டை ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிறோம். இந்த ஆர்டர் பேர்ஸ் F கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னன்னா 1, 4 ஆர்டர் பேர். ஸோ 1 இஸ் ரிலேட்டட் டு 4, 2, 8 ஆர்டர் பேர், 2 இஸ் ரிலேட்டட் டு 8, 3, 9 வந்து ஆர்டர் பேர், 3 இஸ் ரிலேட்டட் டு 9, 4, 10 ஆர்டர் பேர், 4 ரிலேட்டட் டு 10. ஸோ 1ஓட இமேஜ் 4, 2ஓட இமேஜ் 8, 3ஓட இமேஜ் 9, 4ஓட இமேஜ் வந்து 10. அதே மாதிரி 4ஓட ப்ரீ இமேஜ் 1, 8ஓட ப்ரீ இமேஜ் 2, 9ஓட ப்ரீ இமேஜ் 3, 10ஓட ப்ரீ இமேஜ் 4. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் 1, 2, 3, 4ன்றது டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் A have different images in B. So F from A to B is a one-to-one function. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Next 10th question. If f of x is equal to 2x square and g of x is equal to 1 by 3x, then f composite g is, அது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் C 2 by 9x square அப்படின்றதான் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் A வந்து 3 by 2x ஸ்கொயரு, ஆப்ஷன் B வந்து 2 by 3x ஸ்கொயர், ஆப்ஷன் C 2 by 9x ஸ்கொயர், ஆப்ஷன் D வந்து 1 by 6x ஸ்கொயரு. சொல்யூஷன் f of x given 2x ஸ்கொயரு, g of x is equal to 1 by 3x. f composite g அப்படின்னா that is equal to f of g of x. இந்த g of xங்கிறது வந்து 1 by 3x. ஸோ அதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பட் f of x வந்து 2x ஸ்கொயர், எக்ஸ்ன்ற பிளேஸில் வந்து 1 by 3x இருக்கு. ஸோ ரைட் 2 as it is, x ஸ்கொயர்ன்றதால 1 by 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுரும். ஸோ 2 into 1 by 3x ஹோல் ஸ்கொயர்னா 1 by 3x into 1 by 3x. ஸோ 1 into 1 1, 3x into 3x 9x ஸ்கொயர், 2 into 1 by 9x square, that is equal to 2 by 9x square. இப்போ ஆப்ஷன் C 2 by 9x square தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Next 11th question. If f from A to B is a bijective function and if number of B is equal to 7, then number of A is equal to option A 7, ஆப்ஷன் B 49, ஆப்ஷன் C 1, ஆப்ஷன் D 14. என்ன கொடுத்துருக்குன்னா f from A to B வந்து is a bijective function. Bijective function அப்படின்னா அது both 1, 1 and on 2 and number of B, cardinal number of B வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cardinal number of A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் A வந்து 7 அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். அது சொல்யூஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Solution in a bijective function, number of A is equal to number of B. So that implies number of A is equal to 7. என்னன்னா number of B வந்து 7 கொடுத்துருக்கு. Bijective functionனாலே cardinal number of first set is equal to cardinal number of second set. So number of B வந்து 7 கொடுத்துருக்கு. Number of A equal to number of B. அப்ப number of A வந்து என்ன அப்படின்னா that is equal to 7.
அது என்னன்னா நம்பர் ஆஃப் பியோட வேல்யூ. ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா போத் 1 அண்ட் ஆன் டு. ஸோ 1 அப்படின்னா அதுக்கு என்ன வந்து கண்டிஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பைஜெக்டிவ்க்கு 1 இருக்கணும் அண்ட் ஆன் டூவா இருக்கணும். ஸோ 1 ஃபங்க்ஷன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் செட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி, அது வந்து செகண்ட் செட். அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து கண்டிஷன் அப்படின்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். அதாவது செகண்ட் செட்டில் ரிலேட்டட் எலமெண்ட்ஸ் வந்து கோடமைன் செட் பி செட் அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் அப்படி என்னன்னா அப்படி என்ன அர்த்தம்னா எவ்ரி எலமெண்ட் இன் பி, அதாவது செகண்ட் செட் கோடமைன் செட் ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ ஃபர்ஸ்ட் செட் டொமைன் செட். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், அதாவது 1 அண்ட் ஆன் டு சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ அந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 அண்ட் ஆன் டு, போத் 1 அண்ட் ஆன் டு. ஸோ அந்த கண்டிஷன்ல வந்து எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் பி வந்து 7, ஸோ நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 7. 12th question, let f and g be two functions given by f is equal to set of all ordered pairs 0, 1, 2, 0, 3, -4, 4, 2 and 5, 7. G function g is equal to set of all ordered pairs 0, 2, 1, 0, 2, 4, -4, 2 and 7, 0. So then the range of f composite G is 4 options கொடுத்திருக்காங்க. Option A 0, 2, 3, 4, 5. Option B வந்து -4, 1, 0, 2, 7. Option C வந்து 1, 2, 3, 4, 5. Option D வந்து 0, 1, 2. So இதுல கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா D வந்து 0, 1, 2. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது என்ன எப்படி அப்படின்றது நம்ம சொல்யூஷன்ல பார்க்கலாம். given வந்து f composite G, அந்த இதுக்கு ரேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f composite G அப்படின்றது வந்து எப்படி எழுதணும்னா f of g of x. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் f composite G. given f வந்து set of all ordered pairs 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. And G is equal to set of all ordered pairs 0, 2, 1, 0, 2, 4, -4, 2 and 7, 0. So இது வந்து F composite G. அதுல வந்து என்னன்னா இங்க கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் இது வந்து x, செகண்ட் இது f of x. அதே மாதிரி இங்க g of xல வந்து ஃபர்ஸ்ட் இது x, செகண்ட் வந்து g of x. So F composite G அதுல வந்து எப்படின்னா 0 அப்படின்னா அதுக்கு வந்து g of x வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ f of 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of 2 வேல்யூ fல வந்து 2க்கு வந்து என்ன f of x கிடைக்குதுன்னா 0. ஸோ f of 2ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு. அடுத்தது வந்து செகண்ட் வந்து f composite g of செகண்ட் வந்து 1. ஸோ 1 அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா அதுக்கு உரிய g of x வந்து என்னது 0. ஸோ f of 0, அந்த f of 0ல வந்து f வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா f வந்து 0 அப்படின்னா அந்த f of x 0 அப்படின்னா f of x வந்து 1. ஸோ f of 0 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்னா f composite g of 2. ஸோ f composite g of 2 அப்படின்றதுக்கு வந்து g of x வந்து என்ன அப்படின்னா 4. ஸோ f of 4 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க f of 4 வந்து இங்க என்ன வேல்யூ அப்படின்னா 4ன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 2. ஸோ f of 4 is equal to 2. நெக்ஸ்ட் வந்து -4. ஸோ f composite g of -4. ஸோ அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா 2. ஸோ f of 2. இங்க f of 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா f of 2ன்னு கொடுத்துட்டோம்னா அப்ப 2 x is equal to 2னா f of 2 that is equal to 0. ஸோ அந்த 0வை இங்க எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து f composite g of 7 கண்டுபிடிக்கிறோம். 7னா அதோட g of x வந்து 0. ஸோ f of 0. ஸோ f of 0 அதாவது x 0ன்னு கொடுத்தோம்னா
நமக்கு வந்து f of x என்ன கிடைக்குது அப்படின்னா அது வந்து 1. So f of 0 that is equal to 1. So once again I explain. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா f composite g கண்டுபிடிக்கணும். So first இருக்கிறதெல்லாம் வந்து x 0 2 3 4 5 எல்லாம் x 1 0 minus 4 2 5 7 f of x. அதே மாதிரி இங்க 0 1 2 minus 4 7 அப்படின்றதெல்லாம் வந்து x. அடுத்தது இந்த 2 0 4 2 0 அப்படின்றதுலாம் வந்து g of x. நமக்கு f composite g of first 0 கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது 1 கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது 2, அடுத்தது -4, அடுத்தது வந்து 7 வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப f composite g of 0ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா f of வந்து 2, அதுக்கு வேல்யூ வந்து 2ன்னு போட்டா 0. அடுத்தது f composite g of 1 அப்படின்னா f of 0, அந்த f of 0ன்னு வேல்யூ கொடுத்துட்டோம்னா அதுக்கு கிடைக்கிறது 1. அடுத்தது f composite g of 2, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 4, அந்த 4னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 2. அடுத்தது வந்து f composite g of -4, f of -4னா அது வந்து என்ன வேல்யூ, அடுத்தது என்னன்னா f of xன்றது 2, f of 2, அப்ப x வந்து 2 அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது f of x வந்து 0. அடுத்தது வந்து 7, f composite g of 7 எடுத்துக்கிறோம், அதோட f of 0, g of 0 வந்து 0. அடுத்தது f of 0, அந்த f of x 0 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ இங்க நம்ம ரைட் சைடு கிடைச்சிருக்க எல்லா வேல்யூமே வந்து ரேஞ்ச் ஆஃப் f composite g. இதுல வந்து செட் ஆஃப் ஆர்டர் செட்டில் வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா ரிப்பீட் ஆனதை வந்து ஒரு தடவை எழுதினாலே போதும். இங்க என்ன வந்திருக்குன்னா 0 1 2 0 1, 0 and 1 வந்து 2 தடவை வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 0 1 2 அதை எழுதினா போதும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f composite g வந்து செட்டில் என்ன எழுதணும்னா 0 1 2, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f composite g வந்து என்ன பண்றோம்னா 0 1 2 0 1, அதுல வந்து ரிப்பீட் ஆனதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை எழுதினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0 1 2 எழுதிட்டோம், அடுத்தது வந்து 0 வருது, அதை திருப்பி எழுத வேணாம், ஏற்கனவே எழுதிட்டோம். 1 வருது, அதை திருப்பி எழுத வேணாம், ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f composite g அப்படின்றது வந்து 0 1 2. Next 13th question. Let f of x is equal to square root of 1 plus x square. Then option A, f of xy is equal to f of x into f of y. Option B, f of xy greater than or equal to f of x into f of y. Option C, f of xy less than or equal to f of x into f of y. Option D, none of these. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து C is equal to f of xy less than or equal to f of x f of y. அது வந்து சொல்யூஷனில் எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து எப்படின்னா f of x வந்து that is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதே தான், எக்ஸ்ன்ற பிளேஸில் ஒய்ன்னு போடுறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அதே எக்ஸ் ஒய் அப்படின்றதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுட்டோம்னா 1 பிளஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம், இங்க ஒய் ஸ்கொயர் போட்டிருக்கோம், அதே மாதிரி இந்த எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய். ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் ஒய் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து தனித்தனியாக ஸ்கொயர் ரூட்ல இருந்தாலும் ஸ்கொயர் ரூட்ல இருக்கனால அது வந்து ஒரே ஸ்கொயர் ரூட்டை நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 1 இன்டு 1 1, 1 இன்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், x square into 1 x square, x square into y square, x square into y square. So square root of 1 plus y square plus x square plus x square into y square. So f of x into f of y அப்படின்னா இதை அரேஞ்ச் பண்ணோம்னா 1 plus x square plus y square plus x square into y square. அடுத்தது f of x y that is equal to
square root of 1 plus x square y square. So f of x into f of y வந்து 1 plus x square plus y square plus x square y square. But f of x y வந்து equal to square root of 1 plus x square y square. So இந்த ரெண்டு termsஐயும் வந்து compare பண்ணி பார்த்தோம்னா இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. இங்கே x square y square இருக்கு, இங்கே x square y square இருக்கு. ஸோ அடிஷனலாக இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கும்போது தெரியுது இதை விட வந்து இது கிரேட்டர் அப்படின்றது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய். இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பார்க்கும்போதே தெரியுது இது ஸ்மாலர் இது பிக்கர் அப்படின்ட்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய், இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 14th question. If G is equal to set of all ordered pairs 1, 1, 2, 3, 3, 5 and 4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta, then the values of alpha and beta are option A minus 1, 2, option B 2, minus 1, option C minus 1, minus 2, option D வந்து 1, 2. இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி 2, minus 1. அது சொல்யூஷன்ல எப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து என்னன்னா ஜி வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் 1, 1, 2, 3, 3, 5, 4, 7. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றதுலாம் வந்து எக்ஸ் 1, 2, 3, 4. அடுத்தது வந்து செகண்ட் டேர்ம் எல்லாமே வந்து ஜி ஆஃப் எக்ஸ் 1, 3, 5, 7. ஸோ வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும், 2னா 3 கிடைக்கும், 3னா 5, 4னா 7. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வந்து நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1, ஆல்ஃபா வந்து எக்ஸுக்கு வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1, ஜி ஆஃப் எக்ஸ் 1, எக்ஸுக்கு 1 இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிளஸ் பீட்டா. ஸோ இங்கே வந்து 1 ஆஸ் இட் இஸ், ஆல்ஃபா இன்ட்டு 1 அது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து 3, எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 2 பிளஸ் பீட்டா. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 2 வந்து என்னன்னா 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஈக்குவேஷன் 1 வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே 2 ஆல்ஃபா இருக்கு, இங்கே 1 ஆல்ஃபா இருக்கு. இந்த செகண்ட் டேர்ம் எல்லாமே சப்ட்ராக்ட் பண்றதுனால இதை என்ன பண்ணணும்னா பிளஸ்னா மைனஸ் அப்படின்னு மாத்திக்கணும், மைனஸ்னா பிளஸ்ன்னு மாற்றணும். இங்க எல்லாமே வந்து பிளஸ் சைனாவே இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 2 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. பீட்டா வந்து 1 பாசிட்டிவாகவும் 1 நெகட்டிவாகவும் இருக்கிறதுனால அது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி 3 மைனஸ் 1 வந்து 2. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது substituting alpha is equal to 2 in that first equation we get. First equation என்ன alpha plus beta that is equal to 1. alpha ஓட வேல்யூ வந்து 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 2 plus beta that is equal to 1. இந்த 2 வந்து லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு எடுத்துட்டு போறோம். அது வந்து பிளஸ் 2ங்கிறது ரைட் சைடு போடும்போது சைன் மாறி -2 அப்படின்னு மாறும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus 2. இந்த பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 2 minus 1 வந்து 1. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ஆல்ஃபா பீட்டா அதோட வேல்யூ என்னன்னா ஆல்ஃபா வேல்யூ 2, பீட்டா வேல்யூ -1. ஸோ இந்த ஆர்டர் பேர்ல ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, -1 அப்படின்றத வந்து கரெக்டான ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின். f of x is equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is first option A, option A வந்து linear, option B வந்து cubic, option C வந்து reciprocal, option D வந்து quadratic.
ஸோ டி வந்து குவாட்ராட்டிக் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ அதை நம்ம வந்து சொல்யூஷன்ல பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஹோல் கியூப் யூசிங் அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி a plus b whole cube a minus b whole cube. a plus b whole cube என்ன அப்படின்னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அதே a minus b cube வந்து அதே terms தான் வரும். ஆல்டர்னேட்டிவா plus minus வரும். a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த ரெண்டு ஐடென்டிட்டி அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். f of x x plus 1 whole cube வந்து என்ன அப்படின்னா x cube plus 3x square plus 3x plus 1. அதாவது xன்ற பிளேஸ்ல x வந்து இருக்குது. அடுத்தது a plus b அந்த இது பார்த்தோம்னா aன்ற பிளேஸ்ல x, அடுத்தது bன்ற பிளேஸ்ல வந்து 1 அப்படின்னு இருக்கு. அடுத்தது x minus 1 whole cube அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மைனஸ் as it is. x minus 1 whole cube இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x cube minus 3x square plus 3x minus 1. ஸோ இந்த மைனஸ் வந்து உள்ள எடுத்தோம் அந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் ஆயிரும், நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உள்ளது அதை as it is எழுதிக்கலாம். x cube plus 3x square plus 3x plus 1. இங்க நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளஸ் 3x ஸ்கொயர். நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மைனஸ் 3x. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளஸ் 1. இதுல எக்ஸ் கியூபும் எக்ஸ் கியூப் இது வந்து பிளஸ் இருக்குது, இங்க மைனஸ் இருக்கு, இது ரெண்டையுமே வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 3x இங்க பிளஸ் இங்க மைனஸ், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x ஸ்கொயர் இங்கே ஒன்று இருக்கு, இங்க 3x ஸ்கொயர் ஒன்று இருக்கு, 3 பிளஸ் 3 6 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து ஒரு 1, இங்கே ஒரு 1, 1 பிளஸ் 1 வந்து 2. இதோட டிகிரி பவர் வந்து 2. பவர் வந்து 1 இருந்துச்சுன்னா லீனியர், பவர் 2 இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக், பவர் 3 இருந்துச்சுன்னா கியூபிக். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரிசல்ட் அப்படின்னா 6x ஸ்கொயர் பிளஸ் 2. இந்த 2 அப்படின்றது வந்து டிகிரி 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.6ல 9 to 15th கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தா அதுல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.